அனுபவம் தந்த பாடம். படித்ததில் பிடித்த குட்டி கதை. அலுப்புடன் உள்ளே நுழைந்தாள் மைதிலி. ஆபீஸ் வேலை அதிகம். ஆடிட்டிங் நடக்கிறது. ஓடி வந்து கால்களை கட்டி கொண்டான் நவீன். நவீன், அம்மா இப்பதான் உள்ள நுழையிறா. போய் முகம் கை கால் கழுவிட்டு காப்பி குடிச்சிட்டு வரட்டும்பா. நீ நல்ல பிள்ளை தானே, பாட்டிக்கிட்ட வா, நான் உனக்கு கதை சொல்றேன். ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ரைம்ஸ் சொல்லு பாப்போம். 1வது படிக்கும் தன் பேரனை தன்னிடம் அழைத்தாள் லட்சுமி. மைதிலி, பால் அடுப்பில் சூடாக காய்ச்சி வச்சிருக்கேன், காப்பி கலந்துக்கோமா. காப்பி குடித்தபடி சோஃபாவில் அமர்ந்திருக்கும் மருமகளிடம் வந்தாள் லட்சுமி. பிள்ளையார் கோவில் வரைக்கும் போயிட்டு வர்றேன். நவீன் பக்கத்து வீட்டிற்கு விளையாட போயிருக்கான். ராத்திரி சமையலுக்கு காய்கறி நறுக்கி மேடையில் வச்சிருக்கேன், வரட்டுமா. போயிட்டு வாங்க அத்தை, இருட்டுறதுக்குள் வந்துடுங்க. அனுசரணையான மாமியார். வேலைக்கு போகும் மருமகளின் கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்பவள். அன்போடும் பிரியத்தோடும் பழகும் லட்சுமியின் கனிவான குணம். மைதிலியும் மாமியாரிடம் அன்போடு நடந்து கொள்வாள். மைதிலி, மணி 10 ஆச்சு, இன்னும் அடுப்படியில என்னம்மா செய்யற? பட்டாணி உரிச்சு வைக்கிறேன் அத்தை, காலையில மசாலா போட சுலபமா இருக்கும். என்னம்மா, நான் செய்து தர மாட்டேனா? பொழுதுக்கும் ஆபீஸ்லயும் வீட்லயும் உழைக்கிற, நேரத்துக்கு படுக்க வேண்டாமா? இங்க கொடு, நான் உரிச்சு வைக்கிறேன். நீ போ. ராமு தூங்காம உட்கார்ந்து இருக்கான். மனசை விட்டு பேச கூட உங்களுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அத்தை, முழங்கால் வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, வலிக்கு ஆயில்மெண்ட் வாங்கி வந்து அலமாரியில வச்சிருக்கேன், ஞாபகமா தேய்ச்சிக்கிட்டு படுங்க. ஆகட்டும்மா, நீ போய் படு. ஆசிரியர் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆனவள் லட்சுமி. கணவன் இறந்த பின் மகன் மருமகளோடு இருக்கிறாள். பேரன் நவீனை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு கிளப்புவது, மருமகளுக்கு காலை நேரத்தில் அடுப்படியில் உதவுவது என்று அவள் பொழுதுகள் நல்லபடியாக போனது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கமான பரபரப்பு இல்லாமல் மெதுவாக வேலைகள் பார்த்து கொண்டிருந்தால் மைத்திலியும் லட்சுமியும். அங்கு வந்த ராமு, அம்மா, இன்னைக்கு சாயந்தரம் நானும் மைத்திலியும் சினிமாவுக்கு போறோம்மா, டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன் என்று சொன்னான். போயிட்டு வாங்கப்பா. எங்க போறீங்க வாரீங்க? வீடு ஆபீஸ்னு 2 பேருக்கும் பொழுது சரியா போகுது. நவீன நான் பாத்துக்கிறேன். சினிமா முடிஞ்சு 2 பேரும் ராத்திரி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வாங்க. மைத்திலிக்கு பரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொம்ப பிடிக்கும், வாங்கி கொடுப்பா. மாமியாரை அன்புடன் பார்த்தாள் மைதிலி. தன்னை எளிமையாக அலங்கரித்தபடி கணவனுடன் வரும் மருமகளை பார்த்தாள். போயிட்டு வரேன் அத்தை. நவீன் அப்பா அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. இடுப்பில் பேரனை சுமந்தபடி மகன் மருமகளை வழி அனுப்பி வைத்தாள். எதிர் வீட்டு கமலம் கேட்டை திறந்து உள்ளே வர, வா கமலம். அவளை வரவேற்க கமலத்துடன் உள்ளே நுழைந்தாள் லட்சுமி. இந்த வெள்ளிக்கிழமை பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன், நீயும் வர்றையான்னு கேட்டுட்டு போகத்தான் வந்தேன். லட்சுமியின் வயதை ஒத்தவள் கமலம். கணவனுடன் எதிர் வீட்டில் குடியிருந்தாள். எத்தனை மணிக்கு போற கமலம்? 8 மணி போல் கிளம்பலாமா? என்னால முடியாதே, நவீனுக்கு ஸ்கூல் வேன் வந்து கிளம்ப எப்படியும் 9 மணி ஆயிடும். அதுக்கு முன்னால என்னால வர முடியாது கமலம். சரி, 9 மணிக்கே கிளம்பலாம். எங்கே உன் மகனும் மருமகளும் கிளம்பிட்டாங்க, சினிமாவுக்கு போறாங்க. பரவாயில்லை லட்சுமி, உன் மருமகளோட எந்த பிரச்சனையும் இல்லாம ஒத்துமையா இருக்க. உன்னோட நல்ல குணம் தான் இதுக்கு காரணம். உன்னை போல எல்லா மாமியாரும் அனுசரணையா நடந்துகிட்டா இந்த உலகமே அன்புமயமானதாக மாறிடும். புன்னகையுடன் கமலத்தை பார்த்தாள். என் குணம் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை, அனுபவம் தந்த பாடம் கமலம். என்ன சொல்ற? நான் கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்தப்ப என் மாமியார் என்னை மருமகளா பார்க்கல, போட்டிக்கு அந்த வீட்டில் நுழைந்த எதிரியாகத்தான் பார்த்தாங்க. டீச்சர் வேலை பார்த்ததாலே வேலைக்கு போயிட்டு வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். அதிலும் ஏகப்பட்ட குற்றம் குறைகள். நான் வாய் மூடிட்டு இருந்தாலும் தேவையில்லாமல் வம்புக்கு இழுப்பாங்க. வீட்டில் தினமும் பிரச்சனை தான். என் மகன் ராமு பிறந்த பிறகு இன்னும் அதிகமாச்சு. என் கணவர் எனக்கும் சொல்ல முடியாம அம்மாவையும் தட்டி கேட்க முடியாம ரொம்பவும் மனவேதனைப்படுவாரு. சமயத்தில் வாழ்க்கையை நரகமா தோணும். எனக்கு கிடைச்ச அனுபவம் தான் என் மனசை தெளிவடைய வச்சது. நான் என் மாமியார் மாதிரி இல்லாம மருமகளோட கஷ்டங்களை உணர்ந்து அவளை ஒரு மகளா நடத்தணும்னு முடிவு செய்தேன். என் மாமியாரை பார்த்து அவங்கள மாதிரி இருக்க கூடாதுங்கிற பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். என் மருமகள் என்னை பார்த்து நாளைக்கு என்னை போல் இருக்கணுங்கிற பாடத்தை கத்துப்பாள். அவளும் என்னை போல் அவள் மருமகளிடம் நிச்சயம் அன்பு பாராட்டுவாள். இது ஒரு தொடர்கதையாக நீளும். நீ சொன்னது போல இந்த உலகமே அன்புமயமானதாக மாறும். நான் சொல்ற சரிதானே? 100க்கு 100 உண்மை லட்சுமி. உன் அனுபவம் நல்ல பாடத்தை தான் கற்றும் கொடுத்திருக்கிறது. பேரனை முத்தமிட்டபடி கமலத்தை பார்த்து மனம் நிறைந்து சிரித்தாள்.